நம்ம சேனலில் இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 தான் போட போகிறோம். அதுக்கு நான் காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணி எடுக்கணும். வெந்நீரில் வச்சுருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் பார்ப்போம். காலிஃப்ளவரை கொஞ்சம் ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 6 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 3 ஸ்பூனு அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 3 ஸ்பூன், ஏற்கனவே காலிஃப்ளவரில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு மசாலா. இதில் வந்துட்டு நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்குங்க, வேணான்னா விட்டுருங்க. ஃபுட் கலர் சேர்த்தா தான் அது பொரித்து எடுக்கும்போது கலரு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். இது எல்லாத்தையும் பெசரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். காரத்துக்கு தனி மிளகாத்தூள் மறந்துட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவு பத்தலை, அதனால் இன்னொரு ஸ்பூன் போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள் காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு பெசரி எடுத்துக்கோங்க. மசாலாலாம் போட்டு கிளறி வச்சாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஊறணும். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். ஊறின பிறகு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுக்க வேண்டியது. நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். காலிஃப்ளவர் 65 ரெடி. காலிஃப்ளவர் 65 ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.